தற்போது விசிகாவின் வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டுள்ளது. விசிகாவிற்கு வழங்கப்பட்டிருக்கும் 8 தொகுதிகளுக்கும் யார் எந்த வேட்பாளர்கள் என்று தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது. திண்டிவனத்தில் வன்னியரசு, பெரியகுளம் சக்திவேல், அரக்கோணம் எழில் கரோலின், பன்ருட்டியில் அப்துல் ரஹ்மான் போட்டியிடப் போவதாகவும், செய்யூரில் சிந்தனை செல்வன், காட்டுமன்னார் கோவிலில் திருமாவளவன், கள்ளக்குறிச்சியில் மாலதி மற்றும் திருப்போரூரில் பன்னீர்தாஸ் தற்பொழுது வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். விசிக கட்சியின் வேட்பாளர் பட்டியலானது தற்பொழுது வெளியாகியுள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். செய்யூரில் சிந்தனை செல்வன், காட்டுமன்னார் கோவிலில் திருமாவளவன், கள்ளக்குறிச்சியில் மாலதி மற்றும் திருப்போரூரில் பன்னீர்தாஸ் தற்பொழுது களமிறங்குகின்றனர். திண்டிவனம் பகுதியில் வன்னியரசு, காட்டுமன்னார் கோவிலில் திருமாவளவன், அரக்கோணத்தில் எழில் கரோலின் மற்றும் பன்ருட்டி, செய்யூரில் சிந்தனை செல்வன், பெரியகுளம் பகுதியில் சக்திவேல், கள்ளக்குறிச்சியில் மாலதி மற்றும் திருப்பூரில் பன்னீர்தாஸ் தற்பொழுது வேட்பாளர்களாக அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. விசிகாவிற்கு வழங்கப்பட்ட 8 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் யார் என்ற அறிவிப்புகள் தற்பொழுது வெளியாகியுள்ளதை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். செய்யூரில் சிந்தனை செல்வன், கள்ளக்குறிச்சியில் மாலதி, திருப்போரூரில் பன்னீர்தாஸ், பெரியகுளம் மற்றும் சக்திவேலும், திண்டிவனத்தில் வன்னியரசு, காட்டுமன்னார் கோவிலில் திருமாவளவன் மற்றும் அரக்கோணத்தில் எழில் கரோலின், பன்ருட்டியில் அப்துல் ரஹ்மான் தற்பொழுது களம் காண்கின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் நௌஷாத். வணக்கம். தற்பொழுது விசிகாவிற்கு வழங்கப்பட்டுள்ள 8 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் பட்டியலானது வெளியிடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. குறிப்பாக திமுக கூட்டணியில் பெற்றிருக்கக்கூடிய விசிகாவிற்கு இடங்கள் ஒதுக்கப்பட்டு விட்டது. இடங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் மிக முக்கியமாக வேட்பாளராக யாரை களமிறப்பாம் எதிர்பார்த்த நிலையில தற்சமயம் திருமாவளவன் அவர்கள் அறிவித்திருக்கிறார் அதிகாரப்பூர்வமாக. அதாவது காட்டு மன்னார் கோவில் தொல் திருமாவளவன் அவர் குறிப்பாக அறிவித்ததும் இல்லாமல் அது மிக முக்கியமாக செய்யூரை பொறுத்து சிந்தனை செல்வனும், திருப்பூரை பொறுத்த வரைக்கும் பன்னீர்தாஸ், பெரியகுளத்தை பொறுத்த வரைக்கும் ஆற்றல் அரசு, பன்ருட்டியை பொறுத்த வரைக்கும் அப்துல் ரஹ்மான், திண்டிவனத்தை பொறுத்த வரைக்கும் வன்னியரசு, அரக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் எழில் கரோலின், குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாலதி என குறிப்பாக அதிகாரப்பூர்வமாக வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் காட்டுமன்னார் தொழில் தீர்மானம் போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற போது சட்டமன்றத்தில் போட்டியிட போற ஒரு கேள்வியில் அவரும் தன் பெயர் அளித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. கூட கடந்த முறை போட்டியிட்ட 2 பேருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. திருப்பூரில் போட்டியிட்ட பாலாஜிக்கும் மேலும் நாகைப்பட்டியிட்ட ஆளு சானவாசுக்கும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. மேலும் இரண்டு பொது தொகுதியை பெற்றிருந்தால் 2 பொது தொகுதியிலும் வேட்பாளரை அறிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் 8 தொகுதிக்கான வேட்பாளர் தனித்தொகுதி வேட்பாளர் அறிவித்தது குறிப்பாக மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. அதிலும் காட்டுமன்னாருக்கு தொழில் திருமண போட்டி என அறிவித்திருக்கிறார். அதிலும் திண்டிவனத்தில் வன்னியரசு தோற்று கடந்த முறை போட்டியிட்டு வெற்றியை பெறவில்லை. இந்த முறை அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக செய்யூர் சிந்தனை செல்வன் அவரும் மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. மேலும் பனையூர் பாபுக்கு அவர் சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. புதிய நபர்களையும் களமிறக்குவதால் மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத். 34 தொகுதிகளில் இருந்தும் இயக்கத் தோழர்கள் 2000க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்களை தாக்கல் செய்தார்கள். குறிப்பாக இந்த 8 தொகுதிகளில் காட்டுமன்னார் கோவிலில் 80 விருப்ப மனுக்களும், கள்ளக்குறிச்சியில் 84 விருப்ப மனுக்களும், செய்யூரில் 39 விருப்ப மனுக்களும், அரக்கோணத்தில் 47 விருப்ப மனுக்களும், திண்டிவனத்தில் 54 விருப்ப மனுக்களும், பன்ருட்டியில் 25 விருப்ப மனுக்களும், பெரியகுளத்தில் 33, திருப்போரூரில் 19 விருப்ப மனுக்கள் என்று தோழர்கள் ஏராளமாக விருப்ப மனுக்களை அளித்திருக்கிறார்கள். 80 பேரில் காட்டுமன்னார்குடியில் ஒருவரைத்தான் தேர்வு செய்ய முடியும் என்பது உங்களுக்கு தெரியும். அதுபோல 84 234 தொகுதிகளில் இருந்தும் இயக்கத் தோழர்கள் 2000க்கும் மேற்பட்ட விருப்ப மனுக்களை தாக்கல் செய்தார்கள். குறிப்பாக இந்த 8 தொகுதிகளில் காட்டுமன்னார் கோவிலில் 80 விருப்ப மனுக்களும், கள்ளக்குறிச்சியில் 84 விருப்ப மனுக்களும், செய்யூரில் 39 விருப்ப மனுக்களும், அரக்கோணத்தில் 47 விருப்ப மனுக்களும், திண்டிவனத்தில் 54 விருப்ப மனுக்களும், பன்ருட்டியில் 25 விருப்ப மனுக்களும், பெரியகுளத்தில் 33, திருப்போரூரில் 19 விருப்ப மனுக்கள் என்று
தோழர்கள் ஏராளமாக விருப்ப மனுக்களை அளித்திருக்கிறார்கள். 80 பேரில் காட்டுமன்னார்குடியில் ஒருவரைத்தான் தேர்வு செய்ய முடியும் என்பது உங்களுக்கு தெரியும். தற்பொழுது விசிகாவிற்கு வழங்கப்பட்டிருக்கும் 8 தொகுதிகளின் வேட்பாளர்களின் பெயர்களானது அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் இணைகிறார் கூடுதல் விவரங்களுடன் நௌஷத். மேலும் விவரங்களை வழங்கலாம். அஸ்வினி, மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுது திருப்புமுனையை ஏற்படுத்தும் வேட்பாளர் பட்டியலை குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சிகள் வெளியிட்டிருக்கிறதா சொல்ல வேண்டும். ஏனென்றால் கடந்த முறை போட்டியிட்டவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. மிக முக்கியமாக புதுமுகங்களுக்கு வாய்ப்புகளை விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல்துமா வழங்குகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். மேலும் காட்டு மன்னார் கோயிலில் அதாவது விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவரே போட்டியிடுறார், திருமாவளவனே போட்டியிடுறார் என்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர் என்பவர் திரும்ப தொகுதியை தேர்ந்தெடுத்து வெற்றி பெற்றவர். குறிப்பாக மாநில தேர்தலுக்கு அரசியல் வருகிறாரா என்ற ஒரு கேள்வி சட்டமன்றத்தில் போட்டியிட்டு குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் களமிறங்குவது என்பது மிக முக்கிய ஒன்றாக ஏன் இந்த முடிவெடுத்த என்ற கேள்வியும் பலவற்றை எழுதுதான் சொல்ல வேண்டும். அது அந்த அடிப்படையில் திருமாவளவன் காட்டுமன்றத்தில் போட்டியிடுவது என்பது பலரதையும் ஆச்சரியக்குள்ளாக இருந்தாலும் கூட யாரும் எதிர்பார்க்காத ஒன்றாக இருக்கிறது. மேலும் திண்டிவனத்தில் வன்னியரசு போட்டியிடுகிறார். ஏற்கனவே அவர் தோல்வியுற்றிருந்தார். மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. செய்யூரை பொறுத்தவரைக்கும் சிந்தனை செல்வன் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், அவருக்கு வாய்ப்பு வழங்கி இருக்கிறது. மேலும் திருப்பூரை பொறுத்தவரைக்கும் பன்னீர்தாஸ் இதுக்கு முன்பாக அதாவது மிக முக்கியமாக பாலாஜி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், அது புது தொகுதியாக இருக்கிறது. அவருக்கு வாய்ப்பு வழங்கவில்லை. புதிதாக பன்னீர்தாஸுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பெரியகுளத்தை பொறுத்தவரைக்கும் ஆற்றல் அரசு அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரைக்கும் ஒரு பெண் மாலதிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அரக்கோணத்தை பொறுத்தவரைக்கும் எழில் கரோலினின் அவர் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பண்ருட்டை பொறுத்தவரைக்கும் அப்துல் ரஹ்மான் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. என்றால் ஆலோசனவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. பனியூர் பாபுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. மாறாக புதிய நபர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பது விடுதலை கட்சி மிக முக்கிய ஒன்றாக என்றால் தொடர்ந்து தொகுதியை கேட்டு பெறுவதில் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை இழுபறி நீடித்ததை பார்க்க முடிந்தது. அவர் குறிப்பாக 8 தொகுதிகள் மேற்கொண்டு 8 தொகுதி திமுக உறுதி செய்தார்கள். அது மீண்டும் பழைய நபர்களுக்கே வாய்ப்பு வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு நிலையில அந்த வேட்பாளர் பட்டியலேயே பல மாற்றங்களை நம்மளால பார்க்க முடிகிறது. அதுல பாண்டிச்சேரியிலும் போட்டியிடுவதாக அறிவித்து பாண்டிச்சேரியிலும் வேட்பாளர் களமிறக்கிறார்கள். இந்த முறை திருமாவளவன் அரசியல் என்பது பல பேரை உற்றுநோக்கும் வகையில் தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த வேட்பாளர் பட்டியல் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.